Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths Chapter-8 exercise 8.3 problem number 8 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 fair coins are tossed together. 3 coin toss பண்றாங்க. Find the probability of getting first option all heads. Second option at least one tail. Third option at most one head. Final option வந்து at most two tails. நம்மள பார்த்திரலாம். மூன்று சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அனைத்தும் தலையாக கிடைக்க, செகண்ட் ஆப்ஷன் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, தேர்ட் ஆப்ஷன் வந்து அதிகபட்சம் ஒரு திலை கிடைக்க, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவு காண்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 3 காயின்ஸ் டாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதில் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும், கூறு வெளியே சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம இந்த மாதிரி மர வரைபட வரைஞ்சிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக எழுதலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, ஒவ்வொரு ஆப்ஷனாக எழுதலாம். ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, செகண்ட் ஆப்ஷன் வந்து ஹெட்டு டெய்லு, ஹெட்டு ஹெட்டு டெய்ல். ஓகேம்மா, ஹெட்டு ஹெட்டு டெய்ல், அதாவது இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து ஹெட்டு, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு கம்மா, அடுத்து ஹெட்டு டெய்லு டெய்லு, ஹெட்டு டெய்ல் டெய்ல். அடுத்து இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே வரலாம், டெய்லு ஹெட்டு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு ஹெட்டு கமா, அடுத்து டெய்லு ஹெட்டு டெய்ல், டெய்ல் ஹெட்டு டெய்ல் கமா, அடுத்து இப்போ நம்ம இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டெய்லு டெய்லு ஹெட்டு, டெய்லு டெய்லு ஹெட்டு, அடுத்து டெய்லு டெய்லு டெய்ல். ஓகேம்மா, டெய்ல் டெய்ல் டெய்ல். ஓகே, இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை கிடச்சிருக்கு கூறு வழியில்? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஏன்னா 3 காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம். 2 பவர் 3. ஓகேவா? 2 பவர் 3 ஈக்குவல் டு நமக்கு 8 வரும். ஸோ 8 இது பாசிபிலிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க மேம், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆல் ஹெட்ஸ். அதாவது 3 காயின்லையுமே நமக்கு ஹெட் விழணும்னு கொடுத்துருக்காங்க. 3 காயினில் நமக்கு ஹெட் விழணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்னமா? ட்ரிபிள் ஹெட். சரியா? 3 காயினே நமக்கு ஹெட் விழுறது நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஏங்கிற செட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும் அதை மட்டும் எழுதலாம். ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என் ஆஃப் ஏ எழுதலாம். இதுக்கு பேர் என்னென்னா கார்டினல் நம்பர், டோட்டல் கவுண்ட்டு ஒன்றே ஒன்று தானே இருக்குது. ஸோ நமக்கு 1 போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து ஈவெண்ட், ஏங்கிற ஒரு ஈவெண்ட்டு நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கான நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். பி ஆஃப் ஹெட்டிங், இதே லைன் அப்படி எழுதிக்கும், ஹெட்டிங் ஆல் ஹெட்ஸ். ஃபார்முலா என்ன வரும்? இப்போ ஏ எடுத்ததுனால பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏல நமக்கு என்ன இருக்குது? 1 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸில் நமக்கு எத்தனை இருக்குது? இதில் எழுதிக்கலாமா? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நமக்கு 8. அப்போது 1/8. இதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் நம்ம பின்னு நேம் கொடுக்கலாம். பிங்கிறது என்னது? ஈவெண்ட் ஆஃப் ஹெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். ஓகேமா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வேர்டு, அதாவது அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்ங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன், எப்படி எழுதணும் பாருங்கம்மா. அதாவது மினிமம், அதாவது அட்லீஸ்ட்னா மீனிங் என்னென்னா மினிமம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. மினிமம் இப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. மினிமம் மேக்ஸிமம். சரியா? அப்போ அட்லீஸ்ட்னா எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த ஆரோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு மறக்காது. மீனிங் என்னென்னா மினிமம் ஸ்டார்ட் ஆகுது. சரியாமா? மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் எழுதலாம், அதான் இதோட மீனிங். புரியுதா? அட்லீஸ்ட்னா மினிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆரோ இதோட மீனிங் என்னமா? இதில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்டிங் தெரியும். எண்டிங் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் எழுத முடியுமோ, கூறு வழியிலேருந்து எழுத முடியுமோ அதுதான் நம்ம எழுதுறது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேமா? அப்போ அட்லீஸ்ட்னா மீனிங் என்னது? மினிமம். அப்போ பார்க்கலாம் பாருங்கள், மறுபடியும் ரீட் பண்ணலாம். ஈவெண்ட் ஆஃப் ஹெட்டிங் அட்லீஸ்ட் 1 டெய்ல். அப்போ மினிமம் நமக்கு 1 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம். அப்போது மினிமம் 1 டெய்ல் இருக்கிறது என்னெல்லாம் வரும் நமக்கு? இந்த ஆப்ஷன் வருமா? அப்போ ஹைச் 1 by 1 எழுதலாம். ஹைச் டெய்ல். ஓகே, அடுத்து இங்கே வந்து ஹைச் ஒரு டெய்ல் இருக்குது. அப்போ நம்ம எழுதலாம் ஹைச். ஓகேம்மா? அடுத்து தேர்ட் வந்து 2 டி இருக்குது. நமக்கு என்னது? மினிமம் டி இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம். ஸோ இங்கே 2 டி இருக்குது. ஸோ நம்ம எழுதலாம். அப்போ ஹைச் டி கம்மா, அடுத்து பார்க்கலாம் டிஹெச், ஒரு டி வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன அட்லீஸ்ட் 1 டெய்ல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம எழுதலாம். டிஹெச் கம்மா, அடுத்து டிஹெச்டி. இதில் நமக்கு 2 டி இருக்குது, 2 பூ. அப்போ 2 பூ நமக்கு மேக்ஸிமம் எழுதலாம் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதலாம். அப்போது அதை நம்ம எழுதலாம். டிஹெச்டி கம்மா, அடுத்து டிஹெச், இங்கே 2 டி இருக்குது, எழுதலாம். எலிஜிபிள் டிஹெச். அடுத்து
ட்ரிபிள் டி இருக்குது, நமக்கு மினிமம் 1 இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். டி. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிங்கிற செட்டில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. அப்போது நம்ம n of c ஈக்குவல் டு என்ன எழுதலாமா? 7ன்னு எழுதலாமா? அடுத்து இதற்கான ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இந்த லைன் அப்படி எழுதிக்கலாம். அட்லீஸ்ட் 1 டெயில் ஃபார்முலா என்னது? பி ஆஃப் இங்கே பிங்கிற எடுத்ததுனால நம்ம பின்னு எடுக்கலாம். n of b by n of s. n of b நமக்கு என்னது? 7. n of s நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. அப்போ இதற்கான ஆப்ஷன் ஆன்சர் என்னமா? 7/8. இதான் இதற்கான ஆன்சர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 1 ஹெட். அட்மோஸ்ட் என்னமா? அட்மோஸ்ட்டுக்கு மீனிங் என்னன்னா மேக்ஸிமம். ஓகேவா? இதுக்கு இந்த டயக்ராம் நான் அப்படி இதே மாதிரி நான் எழுதி போடுறேன் பாருங்கள். அதாவது இதே மாதிரி எழுதிக்கலாம். சரியாம்மா? மினிமம் மேக்ஸிமம் இப்படி போட்டுட்டு ஆரோ பாருங்கள். இந்த மாதிரி ஆரோ ஸ்டார்ட் ஆகுது இப்படி. ஓகேவா? டிஃப்ரெண்ட் புரியுதா? இங்கே ஸ்டார்ட் ஆகுது, மினிமம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் எழுத முடியுமோ, கூறு வழியிலேருந்து நம்மளால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதலாம். இப்போ இதை பாருங்கம்மா, மேக்ஸிமம் என்ன இருக்கோ, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட், அதாவது மேக்ஸிமம் 1 ஹெட் தான் இருக்கணும், அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஸோ அதை நான் லிமிட் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 1 ஹெட்டு, மினிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம்? 1 ஹெட் இருக்கலாம். 1 ஹெட்டை விட அதுக்கடுத்த முந்தின ஸ்டேஜ் என்ன வரும்? நோ ஹெட் இல்லையா? அதுதான். ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து நமக்கு 1 ஹெட் கம்பல்சரி இருக்கணும், மினிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம், அதுதான் அதோட மீனிங். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் அட்லீஸ்ட்டுக்கு அட்மோஸ்ட்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட். புரியுதாமா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன அர்த்தம்? ஈவெண்ட் ஆஃப் ஹெட்டிங் அட்மோஸ்ட் 1 ஹெட். அப்போ மேக்ஸிமம் 1 ஹெட் இருக்கணும், மேக்ஸிமம் 1 ஹெட் இருக்கணும். 1 ஹெட் கொடுத்ததுனால அதோட குறைஞ்சது என்ன வரும்? ஹெட் இல்லை. ஸோ 1 ஹெட், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹெட் இல்லை. அப்போ நம்ம இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போது மேக்ஸிமம் 1 ஹெட் எங்கே இருக்குது? இதில் 3 ஹெட் இருக்குது. ஸோ நம்ம எழுத முடியாது. இதில் 2 ஹெட் இருக்குது, எழுத முடியாது. இதில் 2 ஹெட் எழுத முடியாது. இதில் பாருங்கள், HTT 1 ஹெட் இருக்கா? அப்போ பாருங்கள், அப்போ எழுதலாம் HTT. அடுத்து இதில் பாருங்கம்மா 2 ஹெட் இருக்குது. ஸோ எழுத முடியாது, ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு 1 தான் எலிஜிபிள். இதில் பாருங்கள் 1 ஹெட் இருக்குது. ஸோ நம்ம எழுதலாம் THT, கமா. இதில் பாருங்கள் TTH 1 ஹெட் இருக்குது, நம்ம அப்போ எழுதலாம் TTH, கமா. இதில் பாருங்கள் எதுவுமே ஹெட் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மேக்ஸிமம் 1 ஹெட் இருக்கணும், மினிமம் ஹெட் இல்லாமல் 1 ஹெட், 1க்கு குறைஞ்ச அடுத்த நம்பர் என்னது? 0 தானே. அப்போ எதுவுமே ஹெட் இல்லாமல், ஸோ அதுவும் நமக்கு எலிஜிபிள். ஓகே பாருங்கள். இப்போ பாருங்கம்மா, இப்போ நம்ம n of c எழுதலாம். n of c நான் கவுண்ட் 1 2 3 4. அப்போ 4 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 1 ஹெட். அப்போ ஃபார்முலா என்னது? P ஆஃப், இது நம்ம c நேம் கொடுத்ததுனால நம்ம c எழுதலாம். n of c by n of s. சரிம்மா? n of c எவ்வளவு? நமக்கு 4. n of sங்கிறது என்னது? 8. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு தேர்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 1/2. புரியுதாம்மா? தேர்ட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்க்கலாம். ஈவெண்ட் ஆஃப் ஹெட்டிங் அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ். மீனிங் என்ன? அட்மோஸ்ட்னாலே மேக்ஸிமம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம். ஓகேவா? இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் லிமிட்டே நமக்கு 2 டெய்ல் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு குறைவாக எவ்வளோ நாள் இருக்கலாம், அதான் நான் ஆரோ போட்டிருக்கேன். ஆரோனா என்ன அர்த்தம்? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான் எல்லை, ரேஞ்ச். ஆரோ போட்டாச்சுன்னா அதுக்கு கீழே வந்து எவ்வளோ நாள் வரலாம், மேக்ஸிமம் எவ்வளோ கூறு வழியிலேருந்து எழுத முடியுமோ எழுதலாம். ஓகே, இப்போ பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 2 டெய்ல் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. குறைஞ்சது எவ்வளோ நாள் இருக்கலாம் பார்க்கலாமா? இதை பாருங்கள், 2 ஹெட் இருக்குது. சரியா? அப்போ இது எலிஜிபிள் தானே? ஓகேவா? அதாவது அதை விட கம்மி 2 ஹெட்டு, 2 டெய்ல் இருக்கணும். 1 டெய்லே இல்லாமல், இதில் டெய்லே கிடையாது. ஸோ நம்ம எழுதலாம், ஏன்னா மினிமம் ரேஞ்சில் வருது. அப்போது இதுக்கு ஸ்பேஸ் விடலையாமா? ஸோ ஓகே, D ஈக்குவல் டு, அப்போ நமக்கு என்ன வரும்? H, கம்மா. அடுத்து இதில் பாருங்கள் 1 டெய்ல் இருக்குது, நமக்கு மேக்ஸிமம் 2 டெய்ல் வரைக்கும் வரலாம். ஸோ 1 ஹெட்டும், ஒரு டெய்லும் எலிஜிபிள். ஸோ HT, கம்மா. இதை பாருங்கம்மா, இந்த இடத்துல 1 டெய்ல் இருக்குது. ஸோ அதுவும் எலிஜிபிள். HTH, கம்மா. இதை பாருங்கள் 2 டெய்ல் இருக்குது, நமக்கு கண்டிஷன் வந்து 2 டெய்ல் இல்லையா மேக்ஸிமம். அப்போ நம்ம இதுவும் எலிஜிபிள். HTT, கம்மா. இதை பாருங்கள் நமக்கு 1 டெய்ல் இருக்குது, நம்ம எழுதலாம் THH. அடுத்து பார்க்கலாம், இதுக்கு நமக்கு 2 டெய்ல் இருக்குது, நம்ம இதுவும் எழுதலாம் THT, கம்மா. அடுத்து பாருங்கள் இதில் 2 டெய்ல் இருக்குது, ஸோ நம்ம எழுதலாம் TTH, கம்மா. அடுத்து பாருங்கம்மா, இந்த இடத்துல பாருங்கள் TTT, அதாவது 2 டெய்லோட தாண்டிட்டு நமக்கு லிமிட் என்னது? மேக்ஸிமமே 2 டெய்ல் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எத்தனாவது இருக்குது? 1 2 3 4 5 6 7 இல்லையாம்மா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு?
n of d போட்டுக்கலாமா? n of d equal to 7. இப்போ ஃபார்முலா எழுதலாம். getting probability of getting at most 2 tails. அப்போ ஃபார்முலா என்னது? p of d equal to n of d by n of s. n of d நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7. 7 அப்படியே போட்டுக்கலாம். n of s நமக்கு என்னது? 8. ஓகேமா? இப்போ நமக்கு கிடைச்சக்கூடிய ஃபைனல் ஆன்சர் வந்து 7/8. அவ்வளோதான். புரியுதாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எனக்கு அட்லீஸ்ட் இதையாவது கொடுங்க, குறைந்தபட்சம் அப்படின்னா மினிமம். அட்லீஸ்ட்னா மினிமம். இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் லிமிட். ஓகேமா? மினிமம்ல தான் லிமிட். அதுக்கு கீழே போகக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் இருக்கலாம். அப்போ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் லெவல். ஓகேமா?